இன்னைக்கு நான் உங்களோட நீங்க கேள்விகள் அதிகமா கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நிச்சயமா லாஸ்ட் பேட்ச்ல மாணவ மாணவிகள் ஏராளமான கேள்விகள் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய 2 முக்கியமான சப்ஜெக்டுக்காக தான் இன்னைக்கு நம்ம உங்களோட கலந்துரையாட வந்திருக்கின்றோம். ஒன்று, பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாட் ஒன்லி பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், ப்ரொஃபஸர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. யூசிஜி ஹையர் எஜுகேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் படி 2015 படியும் 2016 டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி 2013 இந்த சட்டம் வந்தது. ஆனால் 2015 2016 பல்வேறு கல்லூரிகளிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு சிறந்த முறையிலே இந்த பாதுகாக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, ஏன்னா இதுல 2 பேருக்குமே உண்டு. நம்ம நினைக்கிறோம் மாணவிகளுக்கு மட்டும் என்று. இந்த 2015 இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் படி மாணவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு என்று கொண்டு வந்திருக்கின்றார். ஏன்னா அதை இன்னைக்கு 2 பேரும் நீங்க வச்சிருக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Reading is a lifelong journey. Learning is a lifelong journey. ஏன்னா இது 2மே எப்ப ஸ்டக் ஆதோ அவனுடைய வளர்ச்சி நின்று போய்விடும். அதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியம். வாசித்தல் என்பது மிக முக்கியம். உலக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அதை விட மிக முக்கியம். இன்னைக்கு தினமலர்ல வந்தக்கூடிய ஒரு நியூஸ், கேரளாவிலே இருக்கக்கூடிய ஒரு மின்சார வாரியத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு மோசமான குறுந்தகடும் அவருடைய உடலை வர்ணித்து அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 509, 354 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த தவறு இழைத்த அந்த நபர் மீது எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு விடுகிறார்கள். நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே ஒரு உயர் நீதிமன்றத்திலே குவாஷ் செய்வதற்கு போகிறார். நீதிமன்றம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, நான் எந்த தப்புமே அவங்களை டச் பண்ணவே இல்லை, எதுவுமே செய்யலை, மேயர் குறுந்தகடுல ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்கேன் அந்த அப்படிங்கிறது தான் அவருடைய கண்டென்ஸ். கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்க்ளூசிவ், நீ எந்த விதமான வெளிப்படையாவோ மறைமுகமாவோ ஒரு பெண்ணுக்கு எதிராக நீ ஒரு தவறான குறுந்தகடை அனுப்பினாலே போதும், இஸ் அன் ஆஃபென்ஸ், அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே இதை அவருக்கு நான் குவாஷ் செய்யப்பட மாட்டாது என்று நீதிமன்றம் முடிவெடுத்தார். இது இது இன்றைய செய்தி நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல். கடந்த மாதத்திலே மாண்புமிகு நீதியரசர் மதுரை பெஞ்சிலே கார்த்திகேயன் என்ற ஒரு நீதியரசரும் பூர்ணிமா என்ற ஒரு நீதியரசியும் சேர்ந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியினுடைய மேட்டர். எம்கேயூல இருக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் பிஹெச்டி மாணவிக்கு ஒரு அங்க இருக்கக்கூடிய பழைய பதிவாளர் இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்று வழக்கு வந்தது. இன்டர்னல் கமிட்டி, ஐசிசி கமிட்டியில் இந்த வழக்கு வருகிறது. அவங்க சொல்லப்ப கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டை அவர்களுக்கு தர கட்டாய இது நீங்கள் வேலையை விட்டு போயிருங்கன்னு சொல்லி அதுக்கு கன்சிடர் பண்ணி கொடுக்குறாங்க. இதை சேலஞ்ச் செய்து நீதிமன்றத்திலே அவர் தாக்கல் செய்கிறார். ஏன்னா நீதிமன்றம் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கிறது. யாருடைய வாதத்தை? ரெஜிஸ்ட்ராருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கிறது. இதை எதிர்த்து அப்பீல் போகிறார்கள். மேல்முறையீட்டிலே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள். இவர் செய்ததை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. செக்சுவல் ஹாரஸ்மெண்ட் என்று சொன்னால் அதற்கு கிளியராக டெஃபினிஷன் இருக்கிறது. நோ உமன் சப்ஜெக்ட் டு செக்சுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் என்று எந்த ஒரு பெண்ணும் அவர்கள் இருக்கக்கூடிய வளாகத்திலே அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்று பிரிவு 3 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி
50,000 ரூபாய் அபராதம் காஸ்ட் இம்போஸ் பண்ணி அதை தண்டனையை ஊர்ஜிதப்படுத்தினார். நீதி நின்று வெல்லும், நிச்சயம் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மற்றும் தர்மம் மறுபடியும் வெல்லும். ஓப்பன் யுவர் மவுத் ஃபார் ஸ்பீச்லெஸ். ஊமையர்களுக்காகவும் ஒப்பற்றுடைய நியாயத்திற்காகவும் வாயை திற என்று நாம் எல்லா இடங்களிலும் செய்யும். நீதி தோற்றதாக சரித்திரம் கிடையாது. மதுரை கண்ணகி எப்படி யானோ அரசன் யானே கல்வன் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் முன்பு அவள் போய் அந்த பரம்பை உடைத்து காட்டி நீதியை நிலைநாட்டிய இந்த மாமதுரையிலே விபத்திலே கொடுத்த இந்த தீர்ப்பினை நான் உங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆக்ட் 2013 வருடத்திலே 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம். ஏன் இந்த சட்டம் வந்தது அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு சட்டம் வருதுன்னா அது எதுக்காக வருதுங்கிறத தெரியும். நான் உங்கள்கிட்ட திடீர்னு கேள்வியும் கேட்பேன், நீங்களும் அலர்ட்டாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். இந்த சட்டம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்திய தேசத்திலே நடைபெற்றது. பன்வாரி தேவி என்ற ஒரு சோசியல் ஒர்க்கர், அங்கன்வாடி எம்ப்ளாயி. இந்த பன்வாரி தேவி ஒரு குழந்தை மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்க. குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தும் பொழுது 5 பேர் சேர்ந்து அவளை கணவன் முன்பு வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்து அவளை பலாத்காரம் செய்து விடுகிறார். இவ போய் போலீஸ் ஸ்டேஷன் போறா, மரியாதை இல்லை. கோர்ட்டுக்கு போறா, அங்க பல கஷ்டங்கள் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறா, அங்கேயும் நீதி கிடைக்கல. கஷ்டப்பட்டு அவ போராடி அவ எஃப்ஐஆர் போட வச்சு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த கோர்ட்ல கேஸும் ஜெயிச்சிருச்சாங்க. அந்த 5 பேருக்கும் விடுதலை. காரணம், அந்த 5 பேரும் பெரிய வகுப்பை சார்ந்தவர்கள், அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று ஒரு அப்சர்வேஷனை கொடுத்து விடுதலை செய்யும். அந்த பெண் சொன்னால், நான் இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை, ஆனால் இவர்களை எதிர்ப்பதை என் வாழ்க்கையிலே நிச்சயமாக நான் வைத்திருக்கிறேன் என்று அந்த பன்வாரி தேவி சபதம் செய்தார். அந்த பன்வாரி தேவி செய்த சபதம் அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு இந்த சட்டத்தினுடைய ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் என்று சொல்வார்கள். வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதை சட்டத்திலே வைத்திருக்கிறார். பாதுகாப்பு என்பது ப்ரொடெக்ஷன் ஆஃப் த விமன் ஃபோக் அண்டர் ஆர்டிகல் 14 படி ஆர்டிகல் 15 வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே எந்த பாகுபாடு காட்டக்கூடாது என்பதையும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியிலே எந்த பாகுபாடு காட்டக்கூடாது என்பதையும், தனி மனிதனை தவிர எந்த சட்டத்தை யாரும் எடுத்து அவர்களை வலியுறுத்தி அச்சுறுத்தக்கூடாது என்பது ஆர்டிகல் 21 படியும் எல்லாவற்றையும் வைத்து ஆர்டிகல் 39 பெண்களுக்கான உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் 51A இதெல்லாமே காயின் பண்ணி தான் இந்த புது சட்டம் வருகிறது. இந்த நம்ம இந்தியாவில் இதுக்கு வர சட்டமே கிடையாது. ஆக்சுவலா இந்த சட்டமே இல்லாத சூழ்நிலையிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. யாருக்கு? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்படிதான் நம்ம அந்த அம்மா ஒரு அங்கன்வாடி எம்ப்ளாயி. இதுல பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த மேரேஜ் நிப்பாட்டின அந்த குழந்தைக்கு வயது எவ்வளவுன்னு தெரியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சும்மா கெஸ். 14 years. குட். கேர்ள்ஸ் சைட்ல என்னமா? 17. வேற யாராவது? எனிவன் கரெக்டா சொன்னா நான் ஒரு 1000 rupees தரலாம் நினைக்கிறேன். 16. குட். வேற 10. குட். நெருங்கி வந்துட்டீங்க. குட். 8. இன்னமும் நெருங்கி வந்துட்டீங்க. நானே சொல்லிடுறேன், உனக்கு எனக்கு 1000 rupees போயிடும். 9 months. ஒன்லி 9 months.
இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சினாரியோ. 9 வயசு குழந்தை, நம்ம விவேக் படத்துல வருவான்ல, கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்ப அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளவு கேவலமா 9 வயசு சிறுமிக்கு ஒரு கல்யாணத்தை ராஜஸ்தான்ல நடத்துறான். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த அம்மா பன்வாரி தேவி ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணதுக்காக ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சு 5 பேர் ரேப் பண்றான். ரேப் பண்ணதுக்கு பிறகு இந்த அம்மா பில்லர் டு போஸ்ட், போலீஸ் ஸ்டேஷன் போகுது, ஹாஸ்பிட்டல் போகுது, எங்கேயும் நியாயம் கிடைக்கல. கீழ்கோர்ட்டில் விடுதலை. இந்த அம்மா என்ன செய்யுது, ஃபைட் பண்ணுறதுக்கு இதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் தண்டனை ஊர்ஜிதப்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஜட்ஜஸ் எல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு செய்வதற்கு ஒரு பிளான். வாட் இஸ் த செக்ஷன் இருக்கு, இதுக்காக என்னென்ன சட்டம் இருக்குங்கிறத ரிசர்ச் பண்றாங்க. நோ ஆக்ட். இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 இருக்கக்கூடிய அரசு மனித உரிமை சாசனத்திலே இருக்கக்கூடியதை பார்க்கிறார்கள். அந்த சாசனத்திலே பார்த்து அதுல இருந்து சில முடிவு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, 1948 இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இருக்கக்கூடியதுல 1993 சீட்வா என்று சொல்லக்கூடிய எலிமினேஷன் ஆஃப் அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்க்கக்கூடிய அந்த சட்டத்தை எடுத்து, இன்டர்நேஷனல் ட்ரீட்டியில கன்வென்ஷனை எடுத்து, இந்தியாவும் அது ஒரு சிக்னேட்டரி கண்ட்ரியாக கையெழுத்து போட்டு இருக்கிறது காரணமாக அதை எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க கோர்ட். அப்ப எப்படி கொண்டு வராங்க, இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் புகார் பெட்டி ஒன்று வைக்கணும். அதில் போய் யாராவது கிரீவன்ஸ் இருந்தால் உள்ளே போடணும். அந்த கிரீவன்ஸ் அவங்க எடுத்து அந்த ஆஃபீஸர் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது எப்போ வந்துச்சு, இந்த சம்பவம் நடந்தது வெரி ஓல்டு. கோர்ட்டு தீர்ப்பு சொன்னது எப்போ தெரியுமா, 1997. இந்த ஃபேமஸ் கேஸ் விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இதுதான் இந்த ஹோல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஐசிசியா இருக்கட்டும், மற்ற இந்த 3 மேஜர் கமிட்டிக்குமே இதான் மேஜர். தட் இஸ் கால்டு விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். விசாகா வழக்கு என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நம்பர் 1. இப்ப இந்த விசாகா இதுல வச்ச பிறகு பார்லிமெண்ட்ல பல வருஷம் ஃபைட் இதை கொண்டு வரணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு எப்ப 97 ஃபார் ஜட்ஜ்மெண்ட், 2013 வரை போராட்டம். அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு 2013 இந்த ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் த இயர் 2013. இந்த ஆக்டுக்கு பிறகு இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், யூனிவர்சிட்டி லெவல்ல ஹையர் எஜுகேஷன் லெவல்ல வரக்கூடியது 2015 நமக்கு கிடைச்சிருக்கு. 16 ஒரு நியூவா வந்திருக்கு. டெக்னிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு 2016. இந்த 13 வரக்கூடிய இந்த சட்டத்திலே மொத்தம் 30 பிரிவுகள் இருக்கின்றன. எத்தனை பிரிவுகள் இருக்கு? குட். 8 சாப்டர்ஸ் இருக்கு. மொத்தம் ஓவரால் 8 சாப்டர்ஸ். பிரிவுகள் 30 பிரிவுகள் இதில் இருக்கிறது. இந்த 30 பிரிவுகள்ல நம்ம எல்லாத்தையும் பார்த்து போரிங்க இருக்கு. வாட் இஸ் நமக்கு தெரிய வேண்டிய சில பிரிவுகளை மட்டும் நான் உங்களோடு ஷேர் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இது ஒரு ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமா. இது கோர்ட்ல போய் நம்ம ஃபைட் பண்ண போறதுக்காக கிடையாது. இன்டர்னல் கமிட்டிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. 10 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இருந்தா தட்ஸ் கால்டு இன்டர்னல் கமிட்டி ஆரம்பிக்கணும். வித்தின் 120 days உள்ள எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ செஞ்சிடும். இந்த செக்ஷன் 4 ஆஃப் த செக்ஷன் 2013 ஆக்ட்ல 4 பேர் சேர்ந்து அந்த கமிட்டியில இருப்பாங்க. 4 persons காம்போசிஷன்ல 4 persons. இந்த 4 பேர்ல ஒரு பெண் தலைவியா இருப்பாங்க. ஒரே ஒரு ஆண் அதுல லீகல் நாலேஜ் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார். மீதி என்ஜிஓ ஒருத்தங்க இருப்பாங்க. இன்னொருத்தங்க அந்த இதுல எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்ல ஒருத்தங்க இருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் கான்ஸ்டிடியூட்ல வரக்கூடிய. இந்த 10 பேர் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்சிசி லோக்கல் கமிட்டி, இது ஐசிசி, அது எல்சிசி. இதுதான் தட்ஸ் கால்டு செக்ஷன் 4 செக்ஷன் 6. நான் செக்ஷன் 3 நான் உங்கள்கிட்ட முதல் சொன்னேன். இந்த வளாகத்துக்குள்ளேயே நான் ஹைகோர்ட்ல பொறுப்புல இருந்தேன். இந்த கமிட்டிக்கு
ஹைகோர்ட் ஜட்ஜஸோட நான் ஐ எம் ஆல்சோ மெம்பர் ஆஃப் இதில் இருந்தேன். இப்போ தான் என் டென்யூர் முடிஞ்சு, என்னுடைய டென்யூர் இப்போ தான் முடிஞ்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்த எங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த கோர்ட்டுக்குள்ளே எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா உடனே இந்த கமிட்டியில் ரிப்போர்ட் பண்ணால் போதும். இதில் நாம் என்னென்ன பார்க்க போயிரும் சொன்னால், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், வாட் இஸ் த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் மாதிரி இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா என்ன, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா ஒர்க் பிளேஸ்ல வரக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் எப்படி வரும்னா, ப்ரிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட், தட்ஸ் கால்ட் ப்ரிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட். உனக்கு ப்ரொமோஷன் தரேன், நீ கவலையே படாத, உனக்கு எல்லா உதவி செய்யறேன்னு சொல்லி செக்ஷுவல் ஆசையை காட்டுறேன். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, மிரட்டுறது, இல்லாட்டி உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். நம்பர் 2. நம்பர் 3, அங்கே பக்கத்தில் இடிக்கிற மாதிரி நிற்கிறது. நம்பர் 3. இதெல்லாம் கேஷுவலாக இந்தியாவில் ரொம்ப அதிகமாக நடக்கும். 10% தாங்க ரிப்போர்ட்டு. இன்னைக்கு ரிப்போர்ட்டே இல்லாத இன்சிடென்ட்ஸ் 50க்கு மேலே இருக்கு. இதுதான் ரியல் புள்ளி வரும். வெளியில் தெரிகிறது வெரி ஃபியூ, கண்ணுக்கு தெரியாதவைகள் ஏராளமாக இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு வராத விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. இதுக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த ரிப்போர்ட். இப்போ இந்த ப்ரிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட்ல செய்யக்கூடிய எந்த விதமான த்ரெட்டனிங் இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. நம்பர் 1. இன்னொன்று, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். செக்ஸ் என்ன சொல்லுது? இந்திய தண்டனை சட்டம் முந்தி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் என்று சட்டம் மாறிவிட்டு. நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், 2500 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூல், இப்போதான் சமீபத்தில் லான்ச் பண்ணோம். அது 1/7/2024 இருந்து சட்டம் அமல்புக்கு வந்துவிட்டது. இந்த இந்திய தண்டனை சட்டம் என்பது மாறி பிஎன்எஸ் என்ற சட்டம் மாறி வந்துவிட்டது. இந்த சட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னா, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா என்னன்னு சொன்னாங்க. ஒருத்தரை அவரை நேம் காலிங் கூட ஒரு தவறான எண்ணத்திலே அவர் பெயரை தவறாக உச்சரித்து நிக்நேம் வச்சு கொண்டா கூட அது இஸ் ஆல்சோ ஏ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஒரு கேர்ளை பார்த்து நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க, குதிரமா இருக்க, வாட் எவர் எனிதிங் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணா கூட தட்ஸ் கால்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ல ஒரு படத்தை எடுத்து வச்சு காமிக்கிற மாதிரி எக்ஸிபிட் பண்ணாலும் தட்ஸ் கால்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஃபாலோ பண்ணி அதில் ஒரு த்ரெட்டன் பண்ணி செஞ்சாலும் தட்ஸ் கால்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். தட் இஸ் கால்டு கலர்ஃபுல் ரிமார்க்ஸ், செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ். அந்த இதுக்கு பேர் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ். எப்படி அந்த இதை சொல்றது, வாட் எவர். இது எல்லாமே நாம் தப்புதான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அதுதான் நீ வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு இதைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீ போய் செக்ஸ் தான் பண்ணல, கண்ணில் பார்வையிலே இது பண்ணாலே தட்ஸ் ஆல்சோ அடல்ட்ரி என்று சொல்லியிருக்கிறார். அதே வள்ளுவனும் அதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பக்கம் மேல் பக்கமா போனா இந்த இதை பொறுத்த வரையில அந்த ஒர்க் பிளேஸ்ல ஒரு பெஸ்ட் அட்மாஸ்பியர், சேஃப்டி அட்மாஸ்பியர் என்பதுதான் இந்த ஆக்டினுடைய மிக 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 முக்கியமான நோக்கம். சேஃப்டி அட்மாஸ்பியர், சேஃப்டி என்வாயர்மெண்ட். எந்த சூழ்நிலையிலையும் எங்கேயுமே ஒரு பெண் போனா ஹாப்பியா அங்க போய் இந்த காலேஜுக்குள்ள எந்த இடத்துக்கு வேணா போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போற வர, வெளியே போயிடுற வர ஒரு பாதுகாப்பு. ஹைகோர்ட்ல இருந்தா அந்த ஹைகோர்ட்டை விட்டு வெளியே போற வர பாதுகாப்பு. ஒரு கல்லூரியில இருந்தா அந்த கல்லூரியை விட்டு வெளியே போற வர ஒரு பாதுகாப்பு. ஒரு எம்ப்ளாயா இருந்தா அந்த இடத்த விட்டு வெளியே போற வர ஒரு பாதுகாப்பு. இதை உருவாக்கி தர வேண்டியது நம்முடைய அத்தனை பேருடைய கடமையாக இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் மேனேஜ்மெண்ட். நாம் இதையும் இந்த முக்கியத்துவமாக வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு இது நடக்குதுன்னு சொன்னா பிரிவு 9 செக்ஷன் 9 ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட்ல 2013 பிரிவு 9 கீழ் வழக்கை நாம் எப்படி புகார் கொடுக்கலாம்? வித்தின் 3 monthsக்குள்ள நம்ம கொடுக்கணும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா 3 monthsக்குள்ள கொடுக்கணும். சப்போஸ் அப்பயும் அவர் த்ரெட்டன் பண்ணி நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை பின்னிருவேன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த 3 months 3 மாசம் யார் கொடுக்கறது? அந்த கேர்ளே போய் கொடுக்கணும் கூட தேவையில்லை.
victim need not go to that place. Even victims சார்பில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், என்ஜிஓஸ், ஆனால் பட் இந்த அம்மா வந்து போய் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். சப்போஸ் மென்டல் அக்னி ஆர் ஃபிசிக்கல் இன்ஃபார்மிட்டி சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க போய் அதை கொடுப்பதற்கு நாம் செய்யக்கூடும். புகார் வாங்கி அதை கையில் வச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கன்சலேஷன் நடக்கும். அதில் கன்சலேஷன் நடந்துட்டு கூட்டு என்கொயரி வந்து பிரிவு 12 கீழ் ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரிவு 3 வந்து வாட் இஸ் தட், இந்த எந்த எல்லா இடத்துலையும் சேஃப்டி அட்மாஸ்பியர். பிரிவு 4 வந்து இன்டர்னல் கமிட்டி. பிரிவு 6 வந்து எல்சிசி கமிட்டி. பிரிவு 9 வந்து புகார் எப்படி கொடுப்பது என்பதை பற்றி. பிரிவு நாம் அடுத்து சொல்லக்கூடியது 10, 11 வந்து அந்த புகாரை வச்சு அதுக்கு பிறகு கன்சலேஷன். உதாரணமாக நேருக்கு நேரம் பார்க்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்பயே பஞ்சாயத்து அந்த ஃபியர் வரக்கூடாது. நோ டைரக்ட் இது இன்டர்வென்ஷன். அவங்க நேருக்கு நேர் பார்க்காமல் அதை வச்சு விசாரிச்சுட்டு ஒருவேளை கூப்பிட்டு இனிமேல் அப்படி ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறதோ வார்ன் பண்ணுறதோ சில காரியங்களை பார்த்துட்டு நேச்சர் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் த இதை பொறுத்து கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸை பொறுத்து முடிவெடுப்பாங்க. இதற்கு பிறகு பிரிவு 14 கீழ் அவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பது, இன்டர்மிடியட் ஸ்டெப்ஸ் எப்படி எடுப்பது. உதாரணமாக அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது ஒரு பிளேஸை விட்டு. டிரான்ஸ்ஃபர் பண்ணது இல்லைன்னு சொன்னால் அவரை வந்து இவங்களை வந்து வேற ஒரு இதில் அட்மாஸ்பியரில் சேர்த்துறது. மதுரையில் ஒரு ஸ்கூலில் இன்சிடென்ட் வந்துச்சு. அந்த இவங்க வந்து கரஸ்பாண்டன்ட் வந்து அங்கே இருக்கக்கூடியவர் வந்து அங்கே டீச்சர் ஒருத்தங்களை தவறான முறையில் இது பண்ணாருன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டுங்க வந்துச்சு. அந்த டீச்சர்ஸ் அத்தனையும் வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துல அட்மாஸ்பியர் சரியில்லைன்னு சொல்லி. இது டீச்சருக்கே வந்த ஒரு ப்ராப்ளம். இது ரீசன்ட் ப்ராப்ளம் இப்போ பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த இதுலேயும் எப்படி டீல் பண்ணுங்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் கொடுத்தாங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கிறத அல்ல லீவ் போட்டுக்கலாம். அந்த ஈவன் அந்த ஸ்டூடெண்ட்டோ ஸ்டாஃபோ ஹூவர் மேபி அவங்களுக்கு அந்த லீவ் பொசிஷனும் கொடுக்குறதுக்கு சட்டத்திலே இடம் வைத்திருக்கிறோம். தட் இஸ் கால்டு நமக்கு அந்த பிரிவுகளிலே செக்ஷன் 12, 14 வந்து எந்த பாதுகாப்புகள் கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் அந்த கமிட்டி பார்த்து இதை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு பரிந்துரை செய்யலாம். அதுக்கு பரிந்துரை செய்யறதுக்கு அதிகாரம். அதுக்கு பிறகு சப்சிக்வெண்டா காம்பன்சேஷனுக்கு அவங்க அவார்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு செய்யலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து என்கொயரி பண்ண உடனே 10 நாளுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணப்பட வேண்டும். வித்தின் 10 days. ஆஃப்டர் தட் முடிஞ்ச உடனே கொடுக்க வேண்டியது. இப்போ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்பல்சரியாக நடத்த வேண்டும் என்று இந்த ஆக்ட்லேயும் ரூல்ஸ்லேயும் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த இது வந்து வருமுன் காப்பது மட்டும் இல்லை, பிறருக்கு நீங்கள் போய் சொல்றதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமே ஒழிய நமக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர் நிச்சயமா வராதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேர்டு ஒன்று, இந்த இதுக்கு பிறகு ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒருத்தர் மேலே புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த புகார் உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும். சப்போஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு புகார் பொய்யா கொடுத்தா அதுக்கு தண்டனை. இந்த ஆக்டை பொறுத்தவரை நம்ம பாடு கேஷுவல் மேனர்ல ஏமாற்ற முடியும். சரியான இதை வந்து செக்ஷன் 14 ஆஃப் திஸ் ஆக்ட் அதில் வந்து ஃபால்ஸ் அக்யூசியேஷன் அண்ட் ஃபால்ஸ்லி லாஜ்ட் எ கம்ப்ளைண்ட் சொன்னால் மெலசியஸ்லி என்று சொன்னால் அதற்கு வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பிறகு இந்த புகாரை கொடுத்ததுக்கு பிறகு உதாரணமாக ஒரு சில வழக்குகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த வழக்குகளில் அவங்க பார்த்து என்ன செய்வாங்கன்னா சில பேர் ஒத்துக்குருவாங்க, நானே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்போ என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவு. 3 வகையான முடிவு எடுப்பாங்க. இவருடைய கிராவிட்டி, அவனா ஒன் சைடு லவ்வாக இருக்கும். ஸ்டாஃப் ஒரு அம்மா எல்லாம் அப்போ அந்த லவ்வை வந்து அவனா வந்து சொல்லிட்டு எனக்கு கடவுள் சொன்னாருன்னு அப்படி லவ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்றவங்கலாம் உண்டு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய கடவுள் கதை குணா படத்துல வர மாதிரி சில காதல்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா பார்த்துட்டு சென்சூர் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவர் சேலரியில வந்து 2 மாசம் குமுலேட்டிவ் எஃபெக்ட்ல சேலரியை எடுத்துருவாங்க, அந்த இதில் பிடிச்சிருவாங்க. இல்லைன்னு சொன்னா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரொம்ப மோசம்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆர் ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ். இந்த எல்லாமே நடக்கும். சப்போஸ் சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயும். அந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல கிளியரா உள்ள எழுதிடுவாங்க.
அது எழுதிட்டா அவனுக்கு ப்ரொமோஷன்ல கம்ப்ளீட்டா பாதிக்க முடியும். இதுதான் இந்த இதனுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈஸியா ஒருவர் அதுல இருந்து இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆக்ட், இந்த சட்டம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இன்னொரு ஒரு வழக்கு, ஒரு முக்கியமான வழக்கு, இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு. அதுவும் ஒரு ஃபேமஸ் கேஸ். அதுல ஒரு டாப் மோஸ்ட் ஆஃபீஸர், அந்த இதில் இருக்கக்கூடிய, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெனோவை வந்து இது பண்ணப்ப அவர் அந்த நீ வந்து டைப் அடிக்க வரணும்னு சொல்லி ஒரு டயத்தை திடீர்னு கூப்பிடுறாரு. கூப்பிடப்ப மேலே போகிறப்பயே லிஃப்டில் பக்கத்தில் இடிக்கிற மாதிரி நிற்கிறாரு. ஜஸ்ட் அந்த அம்மா போய் வேற வழியே இல்லாமல் புகார் கொடுத்துருச்சு. இந்த இஷ்யூ பெரிய இதாக ரேக்கப் பண்ணி வருது. இப்போ கோர்ட்டில் சொல்கிறாரு, நான் இடிக்கவே இல்லையே, நான் எதுவுமே செய்யவே இல்லையே, டச்சே பண்ணலையே அப்படிங்கிறது அவருடைய டிஃபென்ஸ். பட் கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ பக்கத்தில் போய் உன் நிழல் பட்டு தட்டி நிற்கிற மாதிரி நின்று இல்லையா, அதுவே போதும். பனிஷ்மெண்ட். ஆப்பரல் கேஸ் என்று ஒரு மிகப்பெரிய வழக்கு, சோப்ரா என்ற அந்த வழக்கிலே வந்து நீதிமன்றம் இந்த முடிவை ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பை கொடுத்தார். இதுக்கு காம்பன்சேஷனுக்கு எப்படி செய்யறதுங்கிறது சில கைட்லைன்ஸ் வந்து, யூனிவர்சிட்டி எப்படிலாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நார்ம்ஸ் பின்பற்றணுங்கிறதுக்கு 2015 கைட்லைன்ஸ் வந்துச்சு. ஹையர் எஜுகேஷன் கைட்லைன்ஸ் என்பது இப்பொழுது கொடுத்து விட்டார். 2016 கைட்லைன்ஸ் இருக்கிறது, அது டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆல். ஸோ இதிலே நாம் செய்யக்கூடியது என்னன்னா, ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் ஈவ்டீசிங்காக இருக்கட்டும், ஸ்டாக்கிங்காக இருக்கட்டும், வாயுரிசமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான இதையும் நாம் செய்ய மாட்டோம் என்பதை ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு மிக முக்கியமானது என்னன்னா, இந்த இதுலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 2015 இதில் வந்து மாணவர்களுக்குமே சில பாதுகாப்புகள் இதில் கொடுத்திருக்கிறார், இந்த 2015 படி. ஸோ நாம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். நல்ல மாதராய் பிறப்பதற்கு நல்ல மா தவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சிலர் மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்பதை நாம் எப்பொழுதும் நேசிக்க வேண்டும். இந்தியாவின் அத்தனை நதிகள் பெயர் பெண்களின் பெயரில் இருக்கிறது. நம்முடைய அன்னையை நாம் நினைப்பதை போல பெண்மைகளை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும். நன்றி.